கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் கூகுள் பே மூலம் வாக்காளர்களுக்கு பாஜக பணப்பட்டுவாடா செய்வதாக திமுக புகார் அளித்துள்ளது. திமுக மற்றும் அதிமுகவினர் பண விநியோகம் செய்வதாக பாஜகவினரும் புகார் அளித்துள்ளனர். கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு ஆதரவாக பாஜகவினர் கூகுள் பே மூலம் பணப்பட்டுவாடா செய்து வருவதாக திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தேர்தல் பணிமனையில் இருந்து கொண்டு செல்போனில் அழைத்து வாக்கு சேகரிப்பதாகவும் ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு பணம் அனுப்புவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பாஜகவை சேர்ந்த வெளியூர் நபர்கள் கோவையிலேயே தங்கியிருப்பதாகவும் புகாரில் கூறப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக பாஜக தேர்தல் பணிமனையில் தங்கியுள்ள வெளிமாவட்டத்தினரை வெளியேற்ற வேண்டும் எனவும் கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகாரில் வலியுறுத்தியுள்ளனர். பாஜகவுடைய தேர்தல் அலுவலகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அலுவலகத்திலிருந்து அந்த தொகுதிக்கு சம்பந்தப்படாத வெளியாட்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அங்கிருந்து கொண்டு எல்லோருக்கும் ஜிபே மூலமாக ஓட்டுக்காக பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஜகவினர் ஜிபே மூலம் வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதாக திமுக புகார் அளித்த நிலையில் திமுக அதிமுகவினர் பணம் அளிப்பதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோவை மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ்குமார் தலைமையில் பாஜகவினர் புகார் மனு அளித்தனர். சிங்காநல்லூர் பகுதியில் ஆரம்பித்து புலிகுளம், அம்மன்குளம், காந்திபுரம், துடிலூர் பகுதி, இடையர்பாளையம், கவுண்டம்பாளையம், இது வடவள்ளி போன்ற பல்வேறு இடங்களில் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. முதல்ல இலைமறை காய்மறையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. கவுண்டம்பாளையத்தில் அந்த இடையர்பாளையம் போகிற ரோட்டில் நயாரான ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அந்த பகுதி செயலாளர் சரத்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவருடைய பெட்ரோல் பங்குக்கு பின்னாடி பெரிய குடோன், அந்த குடோனில் 100க்கும் மேற்பட்ட நபர்களை வர வச்சு வரிசையில் நின்று அன்னதானம் போடுற மாதிரி பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்நிலையில் பொள்ளாச்சி தொகுதிக்குட்பட்ட பூலவப்பட்டியில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முயன்ற பாஜக நிர்வாகி ஜோதிமணியை பறக்கும் படையினர் கையும் களவுமாக பிடித்தனர். அவரிடமிருந்து 81,000 ரூபாய் ரொக்கம், வாக்காளர்களின் பெயர் பட்டியல் உள்ளிட்ட ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதனையடுத்து பறக்கும் படையினர் அளித்த புகாரின் பேரில் ஜோதிமணி மீது 2 பிரிவுகளின் கீழ் ஆலந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணையில் பாஜக நிர்வாகி ஜோதிமணி அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநராக பணிபுரிந்து வருவது தெரியவந்தது. திருப்பூரில் திமுகவினர் ஓட்டுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்ததாக பாஜக வேட்பாளர் முருகானந்தம் குற்றஞ்சாட்டியுள்ளார். இது தொடர்பாக வீடியோ ஆதாரத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்க சென்ற நிலையில் அங்கு அதிகாரிகள் யாரும் இல்லாததால் அவர் ஏமாற்றத்துடன் திரும்பினார். நம்ம போன் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. அவங்க காவல்துறையை கூப்பிட்டு 100க்கு போன் பண்ணுங்கிறாங்க. அவங்க கூப்பிட்டா நீங்க நேரா தேர்தல் அதிகாரியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. தேர்தல் அதிகாரி திரும்பி நீங்க எங்க இருக்குதோ அது எல்லண்டோ பிரச்சனை, நீங்க காவல் அதிகாரியை கூப்பிட்டு 100க்கு போன் பண்ணுங்கிறாங்க. அதுக்குள்ளார இப்படியே அலைக்கழிச்சு மொத்தத்துக்கு பட்டுவாடா நடந்து முடிஞ்சு அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. இது திட்டமிட்ட மிகப்பெரிய ஒரு சதி. பணத்தால் மக்களை விலைக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு கற்பனையிலே இருக்கின்றார்கள்.